வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் எப்படி குயிக்காக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் விட்த் 3000 பிக்சல்ஸ், ஹைட் 3000 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். தென் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க போர்ட்ரேட் இமேஜை நியூ டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டு கொண்டு போயிடலாம். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பேக்ரவுண்ட் நமக்கு மாஸ்க் ஆகிடும். இப்போ சி கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துகிட்டு நமக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட் தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நான் கிராப் பண்ணிக்கிறேன். இந்த அளவு எனக்கு இருந்தாலே போதும். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் ரீசைஸ் பண்ணுவோம். ஸோ தட் இதை நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். லேயர்ஸ் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு மாற்றிக்கிறேன். தென் இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்மளோட க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ கீழே வச்சுட்டு Ctrl+T போட்டு சைஸை நல்லா ரீசைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்தளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட போர்ட்ரேட் இமேஜை பார்த்தீங்கன்னா Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு 2 இமேஜ் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் லேயரை ரீநேம் பண்ணி லிக்விஃபைன் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது ரீநேம் பண்ணி டிஸ்பர்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லிக்விஃபை ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். லிக்விஃபைன் நம்ம ரீநேம் பண்ண லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேலே ஃபர்ஸ்ட் இருக்க டூல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் ரேப் டூல் அப்படின்றது இந்த டூலை வச்சு ரைட் சைடில் இந்த மாதிரி இழுத்து விட போகிறோம். லெஃப்ட் சைடில் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண போகிறது இல்லை. ஸோ ரைட் சைடில் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் சைஸை மீடியமான சைஸ் இந்த மாதிரி சைஸ்க்கு வச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபேஸ்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. ஸோ எட்ஜில் இருந்து இந்த ஹேரோட எட்ஜ்னா இந்த மாதிரி, ஸோ ஹேர் மட்டும் இந்த மாதிரி. அடுத்து இந்த ட்ரெஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுக்கக்கூடாது. ஸோ இப்படி ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹெட்ல இருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இழுத்து விடுறது ஃபுல்லாக டாக்குமெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரை இழுத்து விட்டது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எதெல்லாம் இந்த மாதிரி இழுக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கீழே ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுங்க கீழே. தென் அடுத்து சைடில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நமக்கு அந்தளவு பிரச்சனை வராது, பட் மேலே தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வார்ப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வார்ப் பண்ணோம்ல அந்த லேயருக்கு நம்ம பிளாக் மாஸ்க் போட போகிறோம். ஸோ இந்த லிக்விஃபை லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் இங்கே ரிவீல் ஆகும். அண்ட் இப்போ மேலே இருக்க டிஸ்பர்ஷன் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் மாஸ்க் இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பிளாக்ல பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் இங்கே ஹைட் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் கொண்டோம். பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரஷ் அப்படின்றது உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷில் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இதில் வந்து தேர்ட் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் மாஸ்கில். ஸோ அப்போ நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், கண்டிப்பாக பிளாக் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹைட் பண்ண முடியும் இந்த இடத்த. இப்போ ப்ரஷ் சைஸை மீடியமாக வச்சுக்கிறேன். மேக் ஷூர் ப்ரஷோட ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் இருக்கணும். ப்ரஷோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணுறது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பர்ஷன் லேயரில் பண்ணுற இந்த எஃபெக்ட் நமக்கு தெளிவாக தெரியறதுக்கு கீழே இருக்க பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பேரண்டாக தான் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இப்போ இன்னொரு கிளிக் அகைன் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஷேடு வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ப்ரஷ்ஷை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒரே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து இப்போ இங்கே கிளிக் பக்கத்துலேயே கிளிக் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அகைன் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இன்னும் ரொட்டேட் பண்ணி இங்கே ஒரு கிளிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயிட் மாஸ்கில் வச்சு டிஸ்பர்ஷன் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதே மாதிரி பிளாக் மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் மேக் ஷூர் ஒயிட்க்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட்டில் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ப்ரஷ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ இதை வச்சு இங்கே பெயிண்ட் பண்ணணும், ரிவீல் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த வார்ப் பண்ணோம்ல அந்த லேயரை வந்து நம்ம இங்கே ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு இங்கே ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பர்ஷன் லேயரில் பண்ணுறப்ப நம்ம பேக்ரவுண்டை ஹைட் பண்ணியிருப்போம்.
இப்போ அந்த பேக்ரவுண்டை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டில் வச்சுட்டு இப்போ பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ நல்லா அந்த இடத்துல ஒரு வெடிச்சு வர மாதிரி இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி ப்ரஷ்ஷை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரொட்டேட் பண்ணி ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் எஃபெக்ட்டு. ஸோ இதே மாதிரி பொறுமையாக உங்களுக்கு அவுட்புட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணும்போது ப்ரஷ் சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் நல்லா நமக்கு ஸ்ப்ளாட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தட் நமக்கு அந்த வார்ப் பண்ணது ரிவீல் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்து இந்த இடத்துல வேறு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ப்ரஷ்ஷை வந்து மாற்றணும். ஸோ ப்ரஷ்ஷை வந்து நம்பர் 7 எக்ஸ்ப்ளோஷன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இதோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இங்கே வச்சு கூட ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரஷ் சைஸை மாற்றி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக டிஸ்பர்ஷன் ஆகிற மாதிரியே இருக்குது. இப்போ உள்ளார தேவையில்லாமல் நமக்கு எரேஸ் ஆகிருக்கு அந்த பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷன் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் உள்ள டிஃபால்ட்டான சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். என் சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், உள்ளார நமக்கு இந்த ஃபேஸில் எரேஸ் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே திருப்பி ரிவீல் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த எந்த இடத்துலேருந்து போகணுமோ அந்த இடத்துலேருந்து போனால் போதும். மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிவீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்துருக்க ப்ரஷஸை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.